இந்த யோனத்தான் சவுலுடைய கோபத்துக்கு யாரை தப்புவிக்கிறாரு? தாவீத. இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கோபத்துக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாம். பிதாவினுடைய கோபத்துக்கு நம்மை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாம். ஆமா, தகப்பனுடைய கோபத்துக்கு என்ன செய்யறாரா? தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது நான் பாவம் செய்தபடினாலே தகப்பன் என் மேல, பிதா என் மேல எப்படி இருக்கிறாரு? கோபமா இருந்தாரு. அப்ப கோபமா இருந்த பொழுது நீங்க கோபப்படாதீங்க, நான் அவர்களுக்காக இறங்கி போய் என்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி அந்த ரத்தத்தினாலே மனுக்குலத்தை கழுவி மறுபடியும் உம்மிடத்தில் வந்து நான் என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இருக்க, பிதா நம்ம மேல இருந்த கோபத்தை நீக்கினது இயேசு கிறிஸ்து. அதுபோல இந்த யோனத்தான் சவுல் தாவீதுக்கு மேல கோபமா இருந்த பொழுது அந்த தகப்பனுடைய கோபத்திற்கு தாவீதை யோனத்தான் தப்பு